பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே அனுதின வாழ்வின் மன்னாவின் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல அருமையான நாளிலும் கூட நாம் தெரிந்து கொண்ட வாழ்வின் மன்னாவுக்கான வேத பகுதி 2 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்தை 1ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ளுவோம். வசனம் இப்படியாக சொல்லுகிறது: தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று இந்த வசனத்திலே பார்க்கிறோம். இல்லை, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். இன்னைக்கு அநேகருக்குள்ள இந்த பயம்தான் அநேகரை வாட்டி கொண்டிருக்கிறது. சூழ்நிலைகளை பற்றிய பயம், நம்மளை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகளை கண்டு. பேதுரு எப்படி அந்த கடல்ல புயல்ல இருக்கிறங்கிற போது இயேசு வருகிறதை கண்டு ஆவேசம் என்று சொல்லி பயந்தாரோ, அதை போல இன்றைக்கு அநேக சூழ்நிலைகள் காரணமாக இன்றைக்கு ஒரு விதமான பயம் அவர்களை பயப்படுத்தி கொண்டிருக்கிறது. நமக்கு சுற்றிலும் இருக்கிற வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றியதான பயம், அடுத்து நமக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற சொன்னதான பயம், அடுத்து எதிர்காலத்தை குறித்ததான பயம், அடுத்தது நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், ஏது இருக்கும், எப்படி இருக்கும், நமக்கு ஒன்றுமே தெரியாதே என்ற பயம். இந்த பயம் என்ன கொண்டு வரும் அப்படின்னா, 1 யோவான் 4:18 சொல்லுது, பயமானது வேதனை உள்ளது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த பயமானது வேதனை உள்ளதாக இருக்கிறது. இந்த பயம் நம்மளை கொஞ்சம் கொஞ்சம் என்ன வேதனையை கொடுத்து முடக்கி போடும். எந்த ஒரு காரியத்தை செய்யாத அளவுக்கு சத்துருவானவன் இன்னைக்கு அவனுக்கு ஒரு தந்திரம் என்ன அப்படின்னா, ஜனங்களுக்குள்ளே பயத்தை கொடுத்து எந்த ஒரு காரியத்தை செய்ய முடியாத அளவுக்கு இன்றைக்கு அவர்களை முடக்கி வைக்கிறதா சத்துருனுடைய வேலையாக இருக்கிறது. என்ன கருமையான தேவ ஜனமே, அந்த பயம் வேதனை உள்ளது, வேதனையை கொண்டு வரும். பயந்து பயந்து ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு உயிரோடு மரித்து கொண்டிருக்கிறவர்கள் அநேகர். அந்த பயத்தினாலேயே இன்றைக்கு மரித்து 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 செத்து செத்து பிழைக்கிற ஒரு காரியம் உள்ளவர்களை இன்னைக்கு அநேகரை பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே ரோமர்ல 8ஆம் அதிகாரம் 15வது வசனம் இப்படி சொல்லுகிறது: அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், அதாவது அந்தபடி திரும்பவும் ஆவிக்குரிய பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாக இருந்த வாழ்க்கையை திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவி, முதல்ல நம்ம அடிமைத்தனத்தில் இருந்திருக்கலாம், அந்த அடிமைத்தனத்தின் ஆவி ஆட்கொண்டிருக்கலாம். அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் இப்போ ரட்சிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்ட ஜனமே, இந்த வேதம் சொல்லுகிறது, நீங்கள் திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்பாடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதுக்கு பிற்பாடு அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீங்க. அப்ப பெற்ற நீங்கள் உங்களுக்கு என்ன அடிமைத்தனத்தின் ஆவி வரக்கூடாது, பயத்தின் ஆவி வரக்கூடாது. அல்லேலூயா. 1 யோவான்ல 4:18 சொல்லுது, அன்பிலே பயம் இல்லை என்று சொல்லப்படுது. அன்பிலே பயம் இல்லை.
நாம் தேவனோடு குமாரனாகி இயேசு கிறிஸ்துவோடு நாம் ஐக்கியப்படுகிற போது, அன்பாய் இருக்கிறங்கிற போது பயம் வராது. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். நம் பூரணமான அன்பு கிறிஸ்து மேல வைக்கிற போது, இயேசு கிறிஸ்துவை நோக்கி இருக்கிற போது, இயேசு கிறிஸ்துவை அண்டிக் கொண்டிருக்கிற போது பயத்தை புறம்பே தள்ளும். ஏன் அப்படின்னா, பயமுள்ள ஆவியை பெறாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி ஆவியை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. இந்த வேத பகுதி சொல்லுது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்ப ஆவியை பகுத்தறியத்தக்கதான கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நமக்கு புத்தியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஆவியை பகுத்தறிவத்தக்கவர்களாக. பேதுருனால் அதை பகுத்தறிய முடியவில்லை. அது அசுத்தாவியா பரிசுத்தாவியானவரா என்கிறதை பேதுருனால பகுத்தறிய முடியல. ஏன்னா பயம் அவனை வாட்டினது. பயம் அவனை வாட்டினதுனால அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி, பயந்து போனவனுக்கு எதையெல்லாம் பார்க்குறவங்களா அவங்களுக்கெல்லாம் பயமாத்தாங்க. அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடல் மேலே நடந்து வந்தபோது ஆவேசம் என்று சொல்லி பயந்தான். அப்ப பூரணமான அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் வைக்கிற அந்த அன்பு பயத்தை புறம்பே தள்ளுமாமா. இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, நீங்க தேவனோடு ஐக்கியப்படுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய பூரண அன்பை தரித்து கொள்ளுங்க. பயம் உங்களை விட்டு புறம்பே தள்ளி போகும். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 1:18, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து. அப்ப தேவனிடத்திலே நாம் முழுமையான பரிபூர்ணமான அன்பை செலுத்துகிற போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து கொள்வீர்கள். பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. 1 யோவான் 4:18 சொல்லுது கடைசி பகுதி. பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. தேவனிடத்தில் நாம் அன்பாய் இருக்கிறோம், பயம் வராது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிற போது, பரிசுத்த ஆவி உங்களோடு இருக்கிற போது பயம் எப்படி? கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்கிற போது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். 2 தீமோத்தேயு 1:7 சொல்லுது, பலமும் அன்பும் தெளிந்த புத்தி ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்குள்ள என்ன கொடுத்திருக்கிறார்? பலத்தை கொடுத்திருக்கிறார், அன்பை கொடுத்திருக்கிறார், தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார், உள்ள ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றவர்கள். ஆமென், அல்லேலூயா. பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். அப்ப தேவனிடத்தில் நாம் அன்பு கூறுகிற போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் பூரணமான அன்பை செலுத்துகிற போது பயம் புறம்பே தள்ளப்படுகிறது. நிறைவானவர் வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். நிறைவானவர் உங்களுக்குள்ளே வருகிற போது குறைவெல்லாம் ஒளிந்து போகும். நிறைவானவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிற போது, பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே வருகிற போது குறைவான பயத்தின் ஆவி எல்லாம் விலகி போகும். பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. முதல்ல கிறிஸ்துவினிடத்துல அன்பு செலுத்துங்க, தேவனோடு ஐக்கியப்படுங்க, பூரணமான அன்பை செலுத்துங்க. பயம் உங்களை விட்டு போயிடும். நானே உங்களுக்கு பலனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பயத்தின் ஆவி எடுத்து போட வேண்டுமா? பயம் உங்களை விட்டு விலகி போக வேண்டுமா? சூழ்நிலையை குறித்து பயப்படாதீங்க, பிரச்சனைகளை கண்டு பயப்படாதீங்க, எதிர்காலத்தை குறித்து பயப்படாதீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நம்பிக்கையா இருக்கு. உங்களுடைய அன்பு, பூரணமான அன்பு கிறிஸ்துவின் மேல இருக்கட்டும். உங்க பயத்தை எல்லாம் எடுத்து போடுங்க. பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே வருகிறது, புது பலனை அடைவீர்கள். ஒரு புது பலனை அடைவீர்கள். கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார்,
உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ போங்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு இருக்கிற பலத்தோடு கூட போங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அனுப்புகிறவர் நான் அல்லவா, நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார். நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறப்ப பராக்கிரமசாலியே பராக்கிரமசாலியே என்று சொல்லி கிதியோனை பார்த்து சொல்லி, நான் உன்னோடு கூட இருந்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, அனுப்புகிற நான் அல்லவா என்று சொல்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறாருங்க. உங்களோடு கூட இருக்கிறாங்க. போக்கில் வரத்தில் எல்லா சூழ்நிலையில தனிமையாக இருக்கிற போது பயப்படாதபடிக்கு கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு பயத்தின் ஆவி எடுத்து போட்டு பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடருங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.